പേര് പറയും? எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசுவே என்னை அனுப்புங்கன்னு சொல்லி? ലോകത്തിന് നിങ്ങളെ ആവശ്യമുണ്ട്, യേശുവിന് നിങ്ങളെ ആവശ്യമുണ്ട്. இந்த உலகத்துக்கு நீங்க தேவை, இயேசுக்கும் நீங்கள் தேவை. യേശു നിങ്ങൾക്ക് വേണ്ടി അവസാന തുള്ളി രക്തം വരെ ഊറ്റി തന്നു. இயேசு உங்களுக்காய் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கல்வாரி சிலுவையில் சிந்தினார். அவருடைய கை காலில் ஆணியால் அடிக்கப்பட்டது. அவர் விலாவில் ஈட்டியினால் குத்தினார்கள். தலையில் முள்கிரீடத்தை சுற்றினார்கள். இரண்டு கள்ளர்கள் மத்தியில், வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து தொங்க விட்டார்கள். യേശു പറഞ്ഞതുപോലെ യേശുവിന്റെ ശരീരം കൊണ്ട് ഒരു കല്ലറയിൽ വെച്ചു. എന്നാൽ മൂന്നാം ദിവസം അവനെ ഉയർത്തെഴുന്നേറ്റു. இயேசு கிறிஸ்து வார்த்தை சொன்னதை போல இயேசு கிறிஸ்து மரிக்கப்பட்ட பின்பு அவரை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். மூன்றாவது நாள் இயேசு மறுபடியும் உயிரோடு எழுந்தார். അവൻ ഇന്ന് ജീവിക്കുന്നു. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ജോലി നമ്മളെ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നു. வேலையை நம் கையில் கொடுத்திருக்கிறார். യേശുവിന്റെ ജോലി നമ്മളെ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നു. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நம் கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். എത്ര പേര് പറയും? எத்தனை பேர் சொல்லுவீங்க? യേശുവിന്റെ ചോദ്യത്തിന് മുമ്പിൽ, இயேசு கிறிஸ்துவின் கேள்விக்கு முன்பதாய், ദൈവത്തിന്റെ ചോദ്യത്തിന് മുമ്പിൽ, கர்த்தருடைய கேள்விக்கு முன்பதாய், സർവശക്തനായ ദൈവത്തിന്റെ ചോദ്യത്തിന് മുമ്പിൽ, சர்வதிகாரமுள்ள ஆண்டவருடைய கேள்விக்கு முன்பதாக ഞാൻ ആഗ്രഹിക്കേണ്ടു, நான் யாரை அனுப்புவேன்? ആർ എനിക്ക് വേണ്ടി പോകും? யார் எனக்காய் போவார்? കണ്ണുനീരോട് കൂടി യേശുവിന്റെ கண்ணீரோடு கூட இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில், യേശുവേ, இயேசுவே എന്നെ അയക്കണമേ, என்னை அனுப்புவீராக, എന്നെ സാക്ഷിയാക്കണമേ, என்னை சாட்சியாய் மாற்றுங்க, എന്നെ അയക്കണമേ. என்னை அனுப்புங்க. ഞാൻ പോകാൻ ഗ്രാമങ്ങളിൽ, நான் கிராமங்கள்ல போறேன். ഞാൻ നഴ്സിംഗ് ജോലിയോടുകൂടി അങ്ങയെ സേവിക്കാം. நான் கூட எனக்கு நான் செய்கிற வேலையை வைத்து நான் உண்மை நான் சொல்லுகிறேன். ഇന്ത്യയുടെ സ്റ്റേറ്റുകളിലേക്ക് ഞാൻ പോകാം. இந்திய தேசங்கள்ல ஸ்டேட்டுகள்ல போய் இந்த ஊழியத்தை செய்கிறேன். എന്ന് എത്ര പേര് പറയും? அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? നമ്മൾ പറയും നമുക്കതിന് കഴിവില്ല. நம்ம சொல்லுவோம் நமக்கு அதுல என்னால முடியல, எனக்கு அந்த திறமை இல்ல. എന്നാൽ യേശു പറയുന്നു നിനക്ക് കഴിവുണ്ട്. ஆனா கர்த்தர் சொல்கிறார் உனக்கு அந்த திறமை உண்டு. നിന്നെ കൊണ്ട് അത്ഭുതം ചെയ്യിക്കുവാൻ യേശുവിന് സാധിക്കും. உங்களை கொண்டு இயேசு அற்புதம் செய்ய அவரால் முடியும். ഇന്ത്യയുടെ ഗ്രാമങ്ങൾ, പട്ടണങ്ങൾ യേശുവിന് വേണ്ടി കാത്തിരിക്കുന്നു. இந்தியாவுடைய கிராமங்கள், பட்டணங்கள் இயேசுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. 6 ലക്ഷം ഗ്രാമങ്ങൾ, 6 லட்சம் கிராமங்கள், യേശുവിനെ കുറിച്ച് കേൾക്കാത്ത നല്ല ഭാഗം ഗ്രാമങ്ങൾ, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாத அநேக கிராமங்கள், പട്ടിയെയും പൂച്ചയെയും അണ്ണാനെയും എലിയെയും സേവിക്കുന്ന ഗ്രാമങ്ങൾ, நாயையும் எலியையும் சேவிக்கிற கிராமங்கள் தெய்வமாக യേശുവിന് വേണ്ടി കാത്തിരിക്കുന്നു. இயேசுக்காக காத்திருக்கிறது. യേശുവേ, இயேசுவே എന്നെ என்னை அனுப்புவீராக. എത്ര പേര് പറയും? அப்படி எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? അങ്ങനെ ആഗ്രഹിക്കുന്നവർ നെഞ്ചി കൈവയ്ക്കാം. அப்படி விரும்புறவங்க, இயேசுவே என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்துல ஜெபம் பண்றேன், സാക്ഷിയായിട്ട് ജീവിക്കാം. நான் உங்களுடைய சாட்சியா நான் வாழ பிரியப்படுறேன், എന്നെ ആക്കുന്ന സ്ഥാനത്ത് ഞാൻ ജീവിക്കാം. என்ன இருக்கிற அந்த இடத்தில் நான் உமக்காக வாழ்கிறேன், ജോലിയോട് ചേർന്നാണെങ്കിൽ ജോലിയോട് ചേർന്ന് ഞാൻ അങ്ങയെ സേവിക്കാം. நான் வேலை செய்து கொண்டிருப்பேன், வேலையோடு கூட நான் உங்களுடைய ஊழியத்தை கூட செய்கிறேன். എന്നെ വിളിച്ചിരിക്കുന്നുവെങ്കിൽ ഞാൻ അങ്ങനെ ചെയ്യാം. அப்படி இல்லை, என்ன முழு நேரமாய் என்னை ஊழியத்திற்கென்று நீர் அழைத்திருப்பாரானால் அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். അങ്ങനെയുള്ളവർ നെഞ്ചി കൈവയ്ക്കും. அப்படிப்பட்டவங்க நெஞ்சு பையில் உங்க கையை வைத்துக் கொள்ளுங்க. யார் எனக்காக போவார் என்றதான கேள்விக்கு இந்த மிஷனரி சேலஞ்ச் ஒரு சேலஞ்சாக நான் போகிறேன். என்னுடைய கிராமத்தில் நான் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லுவேன், நான் சாட்சியாய் வாழ்வேன். அப்படி சொல்றவங்க உங்களுடைய வலது கையை நெஞ்சு பையில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. தயவு செய்து அப்படிப்பட்டவங்க, நான் இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன், அப்படி கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்றவங்க இருக்கிற அந்த இடத்துல எழுந்து நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எழுந்து நிற்கிறவங்களை கர்த்தர் பார்க்கிறார். இது ஒரு விசேஷ ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாளானது இனி உங்க வாழ்க்கையில கடந்து வரும் என்று சொல்ல முடியாது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். பல்லவ ராஜ்யத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த சகோதர சகோதரிகள் உம்முடைய சமூகத்தில் அவர் தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். கிராமங்கள்ல பட்டணங்கள்ல போகும்படியாய் இந்த தேசத்தில் ஒரு சாட்சியாய் மாறுபடியாய் முதல் உலகத்தின் முடிவு பரியந்தம் சாட்சியாக அவருடைய நல்ல தீர்மானத்தை
ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். അവരുടെ നല്ല തീരുമാനത്തെ അറിയുന്നുണ്ട് സ്തോത്രം. அவருடைய நல்ல தீர்மானத்தை நினைத்து நீர் அறிகிறதால் ஸ்தோத்திரம். അവരെ സഹായിക്കണം. நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. അങ്ങയുടെ മക്കളായി ജീവിക്കാൻ பிள்ளையாக மகனாக வாழ அவர்களுக்கு உதவி பண்ணுங்க. ഇന്ത്യയിൽ ദൈവശബ്ദം കേൾപ്പിക്കുക. இந்திய தேசத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியா ഇവരെ ഉപയോഗിക്കണമേ. எடுத்து பயன்படுத்துங்க. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ ഇവരെ അനുഗ്രഹിച്ചു പ്രാർത്ഥിക്കുന്നു. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே இவர்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றேன். യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தினாலே ആമേൻ. ஆமென் ആമേൻ. ஆமென். ആമേൻ. നിങ്ങൾ ഒരു 3 പ്രാവശ്യം ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. എല്ലാവരും எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ദൈവ